ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வந்து பேராஜம்பிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பு மாட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஏ வந்து ஃபிக்ஸ்டு சென்டென்ஸாக கொடுத்துட்டாங்க. பட் பேலன்ஸ் இருக்க சென்டென்ஸ் நம்ம எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ் ஒரு பேராஜம்பிளில் கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் மூவ் இருக்கணும். நம்ம நார்மலாக வந்து ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ் கொடுக்கலன்னா ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கண்டுபிடிப்போம், அதுதான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். தென் வந்து பேர் எதுனா கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுவுமே வந்து பார்ப்போம். ப்ளஸ் கீவேர்ட்ஸ் வச்சு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம பேராஜம்பிள் அப்ரோச் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து கனெக்டர்ஸ், ஹவெவர், இந்த மாதிரி மோர் ஓவர், இந்த மாதிரி வேர்ட்ஸ் கனெக்டர்ஸ் இருந்தாலும் அதை வச்சு நம்ம வந்து ஃபர்தராக மூவ் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா த பிஜேபி, த ஸ்டேட், த பிஜேபி விக்டரி, த இம்பார்ட்டன்ஸ், த பார்ட்டியோட செகண்ட், த நியூ கவர்மெண்ட். ஸோ இதில் வந்து கனெக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் மட்டும்தான் ஃபிக்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை வச்சு தான் ஃபர்தராக மூவ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னன்னு படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டக்குன்னு நீங்கள் இப்போ போனோடனே டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு மூவ் பண்ண பாருங்கள். அப்படி ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ் கொடுக்கலன்னா ஸ்டார்டிங் வேர்ட் வச்சு ஃபஸ்ட்டு எதெல்லாம் வராது, ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராது அப்படின்றத எலிமினேட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பிஃபோர் சம் போட்டிருக்க பேராஜம்பிள்ஸில் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு போட்டிருப்போம். ஓகே, ஸோ வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். இது பாருங்கள். The BJP is reportedly in talks with Tipra Mota, a relatively new party that made an impressive debut with 13 seats, all won from the tribal region of the state. ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டில் இருக்க ட்ரைபல் ரீஜியன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் மொத்தம் ஒரு 13 இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. வின் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நியூ கட்சி என்னென்னா டிப்ரா மோட்டா அப்படின்ற கட்சி கூட வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம க்ளூவோட நம்ம என்ன எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், தட் நியூ பார்ட்டி தட் மேட் அன் இம்ப்ரெசிவ் டெபியூட் 13 seats all won from the tribal region of the states. ஓகேங்களா? ஸோ ட்ரைபல் ரீஜியனில் அந்த ஸ்டேட்டில் ட்ரைபல் ரீஜியன் மொத்தம் ஒரு 13 சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ நம்மளுக்கு உடனே இங்கே பாருங்கள், பிஜேபியோட விக்டரி இன் திரிபுரா. ஸோ திரிபுரா அப்படின்றது வந்து ஒரு ட்ரைபல் ரீஜியன் கூடிய ஸ்டேட்டு. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஜேபியோட விக்டரி பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இங்கே 13 சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா வான் ஃப்ரம் த ட்ரைபல் ரீஜியன் ஆஃப் த ஸ்டேட்டு. உடனே வந்து இதுக்கு அடுத்த சென்டென்ஸ் என்ன தான் வரணும்னா இந்த ட்ரைபல் ரீஜியன், எந்த ட்ரைபல் ரீஜியன், திரிபுரா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டை பற்றி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறதுனால இந்த சென்டென்ஸ் தான் கண்டிப்பாக வரும். ஸோ இதுதான் வந்து இங்கே வந்து இன்டைரக்டாக இருக்க ஒரு க்ளூ வேர்ட். ஸோ நம்மளுக்கு திரிபுரா அப்படின்றது ஒரு ட்ரைபல் ரீஜியன் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம டக்குன்னு இதை வந்து சிங்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மற்ற இதெல்லாம் படிக்காமல் நம்ம ஃபஸ்ட்டு வார்த்தை மட்டும் பார்த்துட்டு வந்தோம்ல, அப்போ எனக்கு இந்த இது என்ன கண்டுபிடிச்சோம், பிஜேபியோட விக்டரி வந்து திரிபுரா அப்படின்னு கண்டுபிடிச்சோமா. ஸோ இங்கே வந்து 13 சீட்ஸ் வந்து ட்ரைபல் ரீஜியன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று தான் இது வந்து திரிபுராவை பற்றி இங்கே பேசியிருக்காங்க. ஸோ எனக்கு என்ன தெரிஞ்சிடுச்சுன்னா ஏக்கு அப்புறம் சின்ட்டு தெரிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நான் வேறு எதுவுமே படிக்கல, ஜஸ்ட்டு இந்த ஒரு க்ளூ, இந்த நான் ஹைலைட் பண்ணியிருக்க க்ளூ வேர்ட் வச்சு மட்டும்தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் நிறைய பேராஜம்பிள்ஸ் போடும்போது கண்டிப்பாக இந்த க்ளூஸ் வந்து உங்களுக்கு வரும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா? ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தென் வந்து இப்போது இந்த ஃபுல் சென்டென்ஸ் நம்ம ஒரு வாட்டி படிச்சிடலாம். சியில் த பிஜேபி விக்டரி in Tripura came after decades of quiet work undertaken by Rashtriya Swayamsevak Sangh affiliated organization which led to defeat of the Left Front in 2018. ஓகே, ஸோ நம்மளோட திரிபுராவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிஜேபி வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வின் பண்ணி ஆஃப்டர் டிகேட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. கேம் ஆஃப்டர் டிகேட்ஸ். ஓகேங்களா? ஸோ நிறைய இதுலாம் எடுத்திருக்காங்க. ஆர்கனைசேஷன்ஸ், ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங் அஃபிலியேட்டட் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரிலாம் அண்டர்டேக்கன் பண்ணி ஆஃப்டர் டிகேட்ஸ் வந்து திரிபுராவில் வந்து பிஜேபி வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த இம்பார்ட்டன்ஸ் தட் த பார்ட்டி அட்டாச்சஸ் டு த ஸ்டேட் வாஸ் எவிடென்ட் yet again கோயிங் பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் இட்ஸ் டாப் லீடர்ஷிப். ஸோ திரிபுராவில் பிஜேபி இந்த வாட்டி வின் பண்ணதுக்கான மெயின் ரீசனாக என்ன சொல்கிறாங்கன்னா அதோட டாப் லீடர்ஷிப்னால. ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்க க்ளூ வேர்டு நம்மளுக்கு இன்டைரக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஓகேங்களா. இங்கே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அப்போ அது என்னவா வரும்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து ஆஃப்டர் டிகேட்ஸ் தான் வந்து ட்ரிபுராவில் பிஜேபி வந்து வின் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கரெக்டாக. ஸோ அப்போ எப்படி வின் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் இட்ஸ் டாப் லீடர்ஷிப்னால தான் வந்து இந்த விக்டோரி வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இன்டைரக்டாக வந்த ஒரு கீவேர்டு தான், ப்ரெசன்ஸ் ஆஃப் இட்ஸ் டாப் லீடர்ஷிப். ஸோ பிஜேபி ஆஃப்டர் டிகேட்ஸ் வின் பண்ணதுக்கு அவங்களோட டாப் லீடர்ஷிப் வந்து ஒரு ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு ஏசிடி பேர். ஓகே. ஸோ எனக்கு ஏவை படிக்கும் போதே 13 சீட்ஸ் அப்படின்றப்போ நான் வந்து பிஜேபி விக்டோரி ட்ரிபுரா அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். தென் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே வந்து கேம் ஆஃப்டர் டிகேட்ஸ் தானே இவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் டிகேட்ஸ் வின் பண்ணும்போது எப்படி வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத பற்றி பேசியிருப்பாங்களே, அவங்களோட டாப் லீடர்ஷிப்னால அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அடுத்த சென்டென்ஸ் வரும். ஓகே. இது வந்து அந்த பார்ட்டியோட செகண்ட் கான்சிக்யூட்டிவ் எலக்டரல் விக்டரின்னு சொல்லியிருக்காங்க இந்த பார்டர் ஸ்டேட்டில். ஓகேங்களா. ஸோ இதுவுமே அப்போ வந்து பிஜேபியை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ பிஜேபி வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேயே நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க, 13 சீட்ஸ் வந்து ட்ரைபல் ரீஜன்ஸில் வின் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு ஸ்டேட்டை பற்றி பேசியிருக்கிறது தான் இந்த ட்ரிபுரா அப்படின்றது. ஸோ அதனால் சி வந்திருக்கு செகண்டு. ஸோ ட்ரிபுராவில் கேம் ஆஃப்டர் டிகேட்ஸுன்ற ஒரு வேர்டு இருக்கா. ஸோ கேம் ஆஃப்டர் டிகேட்ஸ்னால் அப்போ கண்டிப்பாக வந்து எதனால இவங்க இந்த வாட்டி வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட லீடர்ஷிப்னால, டாப் லீடர்ஷிப்னாலன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து இந்த பிஜேபியோட செகண்ட், இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், இந்த பிஜேபியோட செகண்ட் கான்சிக்யூட்டிவ் எலக்டோரல் விக்டோரி இதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ இதுதான் வந்து டிக்கு அப்புறம் இ வரும். ஓகேங்களா. இந்த பார்டர் ஸ்டேட்டில் இது வந்து பிஜேபியோட செகண்ட் கான்சிக்யூட்டிவ் எலக்டோரல் விக்டரின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய அதனால வந்து இவங்களுக்கு வந்து நிறைய நியூ சேலஞ்சஸ் வந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பட் நியூ சேலஞ்சஸ் ஹவ் ரைசன். ஸோ இதனால் வந்து இவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா, நியூ சேலஞ்சஸ் வந்து நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நியூ சேலஞ்சஸ் வந்திருக்குன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், த நியூ கவர்மெண்ட் ஹாஸ் த இமீடியட் டாஸ்க் ஆஃப் காமிங் த வயலன்ஸ் தட் ஹாஸ் ஃபாலோடு த எலெக்ஷன் ரிசல்ட். ஓகே. அவங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்கு, இப்போ இதுக்கும் ஒரு கீவேர்டு, எனக்கு நான் ஈக்கு அப்புறம் எப்படி எஃப் நான் பேர் பண்ணுறேன்னு பாருங்கள். ஈக்கு அப்புறம் நான் எஃப் பேர் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, அது பாருங்கள், பட் நியூ சேலஞ்சஸ் ஹாவ் ரைசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ பட் நியூ, இது கலர் டிஃப்ரென்ஸ் தெரிலல, வேறு கலர் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஐடென்டிஃபை ஆகும். பட் நியூ சேலஞ்சஸ் ஹவ் ரைசன் கொடுத்துருக்காங்களா. ஸோ உடனே இப்போ நியூ கவர்மெண்ட்னா அப்போ வின் பண்ண கவர்மெண்ட்டை தான் நம்ம நியூ கவர்மெண்ட் சொல்லுவோமா. ஸோ நியூ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இமீடியட் டாஸ்க் எடுக்கிறாங்க இந்த வயலன்ஸை வந்து காம் பண்ணுறதுக்காக. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து கண்டிப்பாக எனக்கு என்ன தான் வரும், எஃப் தான் வரும்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இது பேர் ஆகுதா. ஸோ அதுக்காக தான் அந்த கீவேர்ட்ஸ் வந்து இன்டைரக்டாக இருக்குது. இதை நம்ம சென்டென்ஸ் புரிஞ்சிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் தான் வந்து பி மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. The state also witnessed a sharpening of the division between its tribal and non-tribal population. ஸோ ட்ரைபல் நான் ட்ரைபல் பாப்புலேஷன் அப்படின்ற ஒரு டிவிஷன் வர்றதுனால அது பிஜேபிக்கு வந்து இதனால் பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸினும் சொல்ல முடியாது, டஃப்னும் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மாட்ரேட்டான பேராஜம்பிள் தான். ஓகேங்களா. எப்பவுமே வந்து நம்மளுக்கு சென்டென்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு கொடுக்கலன்னா நம்ம ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கண்டுபிடிப்போம். பட் ஆனால் இந்த பேராகிராஃபில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துட்டாங்க. எனக்கு அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் என்ன பற்றி பேசியிருக்காங்கன்னா, பிஜேபி வந்து ட்ரைபல் ரீஜியன் ஆஃப் த ஸ்டேட்டில் 13 சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ட்ரைபல் ரீஜியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் என்ன பண்ணேன், பிஜேபியோட விக்டோரி இன் ட்ரிபுரா. ஸோ இங்கே வின் பண்ணுறதை பற்றி ஏல பேசியிருக்காங்க, ட்ரைபல் ரீஜியன். ஸோ ட்ரிபுரா கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரைபல் இதுதான். ஸோ பிஜேபியோட விக்டோரி பற்றி பேசியிருக்காங்க. ஸோ எனக்கு ஏக்கு அப்புறம் சி தான் வரும் அப்படின்றத நான் வந்து பேர் பண்ணிட்டேன். ஆனால் இங்கே சிக்கு அப்புறம் நான் எப்படி வந்து, எனக்கு உங்களுக்கு சென்டென்ஸே புரியலனாலும் பரவாயில்ல, ரொம்ப இன்டெப்த்தாக இது புரியலனாலும் ஜஸ்ட்டு நான் ஹைலைட் பண்ணியிருக்க வேர்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தாலே அதுக்கான மீனிங் வந்து உங்களால் கொஞ்சம் கேட்ச் பண்ண முடியும் லைட்டாக. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ பிஜேபியோட விக்டோரி வந்து ட்ரிபுராவில் கேம் ஆஃப்டர் டிகேட்ஸ்க்கு அப்புறம் இவங்க வின் பண்ணியிருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது எதனால அப்படின்றது, எப்படி இவங்க வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தானே நம்மளோட கொஷினாக இருக்கும். ஸோ இவங்களோட டாப் லீடர்ஷிப்னால. ஸோ அப்போ எனக்கு சியும் டியும் இங்கே பேர் ஆகுது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்களோட டாப் லீடர்ஷிப்னால இவங்க வந்து வின் பண்ணிடுறாங்க. இது வந்து அவங்களுடைய செகண்ட் கான்சிக்யூட்டிவ் எலக்ட்ரோரல் விக்டோரின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து டிக்கு அப்புறம் ஈயும் பேர் ஆகிடுது.
ஈல என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க இதனால் வந்து நிறைய நியூ சேலஞ்சஸ் இவங்களுக்கு வந்து ரைஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நியூ சேலஞ்சஸ் தான் நியூ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வயலன்ஸ் எல்லாம் காம் பண்ணுறதுக்கு இம்மீடியட்டாக டாஸ்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே சென்டென்ஸில் பேசியிருக்காங்க. ஸோ ஈக்கு அப்புறம் எனக்கு எஃப். ஸோ பேலன்ஸ் இருக்க பி வந்து ரிசல்ட்டு. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஸோ ஸ்டேட் இந்த மாதிரி வந்து ஷார்ப் ஐ மீன் எப்படின்னா ட்ரைபல் அண்ட் 9 ட்ரைபல் பாப்புலேஷன் அப்படின்ட்டு ஒரு டிவிஷன் இருக்கிறதுனால இதனால் பிஜேபி வந்து இதனால் பயனடைகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கன்க்ளூஷனாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பி. ஓகே, நம்ம ஸோ நான் பேலன்ஸ் சிடிஇஎஃப் எல்லாமே வந்து இந்த கீவேர்ட்ஸ் மாதிரி வச்சு தான் போட்டிருக்கேன். பட் ஆனால் இந்த கீவேர்ட்ஸ் நம்மளுக்கு டைரெக்டாக இல்லை, இன்டைரக்டாக இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் லைட்டாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் ஏசிடிஇஎஃப்பி.